உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் அது யாருக்கு சொன்னாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பார்வதிபுரத்து மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பற்றி இப்போ நம்ம சமூகத்தில் நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள், பல சம்பவங்கள், பல நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் ரொம்ப பொருந்தி வருதுங்க. இப்போல்லாம் நம்ம திருமணங்களுக்கு போகிறோன்னு வைங்களேன், படாடோபமாக இருக்கும், ரொம்ப படாடோபமாக கோடிகளை கொட்டி அலங்காரம் செய்து வரதட்சணை, சீர் செனத்தி, பட்டு நகைகள், வாகனங்கள் இப்படியெல்லாம் அள்ளி கொடுத்து, விருந்துனாலும் ஒரு 30 வகையான உணவு வகைகளை வைத்து விருந்து கொடுத்து அப்படி படாடோபத்தின் உச்சமாக பல திருமணங்கள் நடக்கின்றன. ஆனால் அதுக்கப்புறம் மிக விரைவாக அந்த திருமணங்கள் முறிஞ்சும் போயிடுது, உயிரிழப்பும் நேருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டிலேயே சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுதான். அதனால் படாடோபமாக ரொம்ப செலவு செய்து திருமணம் செய்கின்ற அந்த நிகழ்வை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், அதற்கு மாற்றாக அவர் என்ன சொல்கிறார், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமானுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த கவலை, இதைத்தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அவரோட வார்த்தைகள் இப்போ: அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல் பாடல் வாத்தியம் வரிசை ஊர்கோலம் முதலிய வினோதங்களும் அப்பவர்க்கம் சித்ரான்னம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை. அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுளின் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணும் அல்லவா. ஆதலின் விவாக முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டும். பொதுவாக நமக்கு சொல்லி வளர்ப்பாங்க தெரியுமா, இதை செய்யி புண்ணியம் வரும் அப்படின்னு. புண்ணியம் என்பது என்ன என்றால், வள்ளல் பிரானோட வார்த்தைகளில் சொன்னால், ஏதாவது ஒரு தடங்கல் வரப்போகிறது, ஒரு தீங்கு வரப்போகிறது என்றால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு சக்தி தான் இந்த புண்ணியம் என்பதை வள்ளல் பிரான் இதில் சொல்கிறாரு. அதாவது கல்யாணம் பண்ணுறீங்க, படாடோபமாக பண்ணுறீங்க, அலங்காரம் பண்ணுறீங்க, மாலைகள் தொங்க விடுறீங்க, மலர் மாலைகளால் வளைவுகள் பண்ணுறீங்க, அப்புறம் சித்ரானம் அப்பவர்க்கம் இதையெல்லாம் வேற சமைச்சு கொடுக்குறீங்க எல்லாருக்கும். ஆனால் உறவினர்களுக்கு மட்டும்தானே கொடுக்குறீங்க, அவங்க கடமையேன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் பசித்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அதை செய்தால் அவர்களுடைய வாழ்த்து, அவர்களுடைய மனசு நிறைந்து வாழ்த்தும் போது, அவர்களுடைய அகமும் முகமும் மலரும் போது, அந்த புண்ணியத்தால் இந்த திருமணம் முறிகின்ற போது அல்லது சடங்குகள் சரியாக நிகழாத போது வருகின்ற துன்பங்கள் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப பயணிக்கலாம் வள்ளல் பிரானோட வார்த்தைகளில். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆதுரம் அதுதான் ரொம்ப முக்கியம். இவர் யார் நமக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு இல்லாமல், இப்படி செய்து பார்க்கலாமே, மாற்றி யோசிக்கலாமே என்று சொல்லுகின்ற ஒரு சமூக நிகழ்வை வள்ளல் பிரான் இதில் சொல்கிறார். பாருங்க: அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல் பாடல் வாத்திய வரிசை ஊர்கோலம் முதலிய வினோதங்களும். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், இப்பெல்லாம் திருமணங்கள்ங்கிறது மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறி இருக்கிறது. வட இந்திய திருமணங்கள் போன்ற சடங்குகள், நம்முடைய தென்னிந்திய திருமணங்கள் போன்ற சடங்குகள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த தலைமுறை மிகச்சிறப்பாக கொண்டாட்டமாக சௌஜன்யமாக சகஜமாக மாற்றி இருக்கிறார்கள். முந்தி திருமணங்களில் இருந்த இறுக்கம் இப்போ இல்லை, அது தெரியுது நல்லா. ஆனால் இந்த மாதிரியான அலங்காரங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் செய்கிறோம், சரி. அடுத்தது உணவு வகையை சொல்கிறார் பாருங்க: அப்பவர்க்கம் சித்ரான்னம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை. அந்த சந்தோஷமான கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சாச்சு, உறவினர்கள்லாம் போயாச்சு, விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு போயாச்சு, திருமணமான இந்த 2 பேர் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். ஆனால் அதற்குள்ளாக அதில் 1000 பிரச்சனைகள் வந்து அந்த திருமணம் இல்லாமல் போகின்ற போது அந்த துன்பத்தை எப்படி தடை செய்திருக்க முடியும் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அதற்கான காரணத்தை, காரியத்தை சொல்கிறாரு. கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமா? அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுளின் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணும் அல்லவா.
உறவினர்களுக்கு விருந்து கொடுக்குறோம், தெரிஞ்சவர்களுக்கு விருந்து கொடுக்குறோம், நண்பர்களுக்கு விருந்து கொடுக்குறோம். ஆனால் ஒரு 100 பேருக்காவது இந்த மாதிரி ஆதரவற்றவர்கள், பசியோடு இருப்பவர்கள், இவர்களுக்கு நான் உணவு கொடுக்கிறேன் என்று அந்த விருந்தில் அவர்களுக்கும் இடம் கொடுத்தால், அவர்களுக்கும் உணவை கொடுத்தால், அவர்கள் மனசு பூரிச்சு போய் வாழ்த்துவாங்கல்ல, அந்த பூரிப்பினால் நாம் அந்த திருமணத்தில் கூடுதலாக கடவுள் விளக்கத்தையும் அன்பையும் பேரன்பையும் உருவாக்கி இருக்க முடியும் என்று வள்ளல் பிரான் நம்புகிறார். செய்து பார்க்கலாம் தானே? இல்லை, அடுத்தது என்ன சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. ஆதலின் விவாக முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டும். இது திருமணங்களுக்கு மட்டும்தான் இல்லை, வீட்டில் நம்ம 1000 சுபகாரியங்கள் பண்ணுவோம், சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி செய்தாலும் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களை மட்டுமே அழைத்து செய்வதை விட பசியோடு இருப்பவர்களுக்கு செய்யும் போதுதான் அந்த நிகழ்வின், அந்த சுபகாரியத்தின் அடர்த்தி அதிகமாகிறது, அந்த சுபகாரியத்தின் நோக்கம் நிறைவேறுகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்போ நம்ம பார்க்குறோம் 2025இல் 21ஆம் நூற்றாண்டில் எப்படி படாடோபமாக நம்மால் நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகின்றன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டிலேயே இதே போன்ற கருத்தை, இந்த மாதிரியான படாடோபத்தை பற்றிய கருத்தை வள்ளல் பிரான் சொல்லி இருக்கிறாருங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா ஞானிகள் என்பவர்கள் ஞான திருஷ்டியால் பின் வரப்போவதை முன்பே யோசித்து சொல்லக்கூடியவர்கள், அல்லது எக்காலத்துக்கும் பொருந்துவதான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானியாக எக்காலத்துக்கும் பொருந்துவதாக ஒரு கருத்தை வள்ளல் பிரான் சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில தான் நம்ம இன்னொன்னையும் யோசித்து பார்க்கணும். என்னென்னா, ஞான சபையில் வருகின்ற சன்மார்க்கிகள் ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, அது கூடுதலாக வேற கொஞ்சம் விளக்கு, இன்னொரு 2 விளக்கு, இன்னொரு 5 விளக்குன்னு கூட ஏற்றிட்டாங்கன்னா வள்ளல் பிரான் கேட்பாராம், எதுக்கு ஒரு விளக்குக்கு மாற்றாக பல விளக்குகளை ஏற்றுற? ஒரு விளக்கு வெளிச்சமே போதும், அதை வைத்து நீ இறை வழிபாடு செய்துகொள், மற்ற விளக்குகளுக்காக கூடிய செலவை வைத்து ஏழைகளுக்கு உணவு கொடு, அதுதான் உண்மையான இறை வழிபாடு என்று வள்ளல் பிரான் சொல்லி இருப்பதாக தொழுவூர் வேலாயுத முதலியார் எழுதியிருக்கிறார். அப்படின்னா எல்லா இடத்திலும் எளிமையாக இருப்பது தான் வாழ்க்கைக்கான தத்துவம் என்று வள்ளல் பிரான் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். நாமும் அந்த திசையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.